இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பழைய சாப்பாடை சாப்பிட்ருக்கீங்களா? இல்லைல்ல, சில பேர் சாப்பிட்ருப்பாங்க. அதுவும் எப்படி சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மீன் குழம்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மீன் குழம்பு வச்ச நாளை விட அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போது பிலிப்பைன்ஸில் ஒரு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அந்த சாப்பாடோட பேர் என்ன தெரியுமா? பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம எல்லாருமே என்ன தெரியுமா நினைப்போம்? ஏதோ ஒரு புது டிஷ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நிஜமாவே இது புது டிஷ் இல்லை, ரொம்ப பழமையான டிஷ். இந்த பேக் அதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் முறை வறுக்கப்பட்ட கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் என்ன தெரியுமா நினைப்போம்? இப்போ ஒரு தடவை சிக்கனை பொரிச்சிருப்பாங்க, அதையே மறுபடி பொரிச்சா பேக் ஆக்கிடும் அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் தப்பு. இந்த பேக் அப்படின்ற உணவு எப்படி உருவாகுது தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டெய்லி காலமே எழும்பி அந்த ரோடுகளில் நடக்க போவாங்களாம். அப்போ அந்த ரோடுகளில் பெரிய ரெஸ்டாரண்ட், இந்த பணக்கார ஏரியாலாம் இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் சிக்கனை சாப்பிட்ருப்பாங்களா, அந்த சாப்பிட்டு மிச்சம் இருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை குப்பையில் வீசுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த காலமையில் போகிற வறுமையான குழு அந்த குப்பையில் இருக்க சிக்கனை தேடி எடுப்பாங்க. அதுவும் நல்ல நிலைமையில் இருக்க சிக்கனை தேடி எடுப்பாங்களாம். இப்படி தேடி எடுத்த சிக்கனை கொண்டு போயிட்டு இந்த பேக் அப்படின்ற இந்த உணவு தயாரிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே கொடுப்பாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏற்கனவே பழைய சிக்கன் தானே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயும் ரொம்ப கெட்டு போன சிக்கன் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அதில் நல்லா இருக்க சிக்கன்ஸை எடுத்து கழுவுவாங்க. கழுவி அந்த பழைய சிக்கனில் ஊத்தைகள் இருக்கலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா, அதை அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் நல்லா கழுவிட்டு அந்த சிக்கனில் உப்பு, மசாலா பொடி இது எல்லாத்தையும் போட்டுட்டு ரெண்டாவது தடவை பொரிப்பாங்களாம். பொரிச்சதுக்கு அப்புறமா இவங்க அந்த சிக்கனை விற்பாங்க. அதுவும் எவ்வளவுக்கு தெரியுமா விற்பாங்க? இந்தியா காசுக்கு ஒரு பிளேட் 25 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ இலங்கை காசுக்கு கிட்டத்தட்ட 75 ரூபா வருது இந்த பேக் அப்படின்ற உணவு. ஸோ இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சிலருக்கு அருவருப்பாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பையில் இருந்த சிக்கனை எடுத்து திருப்பி கழுவி அதை பொரிச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது சில பேருக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்கும். ஆனால் இந்த நிலையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வறுமையில் இருந்தால் மக்கள் இப்படியான ஒரு உணவை விரும்பி சாப்பிடுவாங்க. சில பெற்றோர்களுக்கு இப்படியான உணவை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கே மனசு வராது. இருந்தாலுமே பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது ஆரோக்கியம் வேணும் அப்படின்றதுக்காக தான் பேக் அப்படின்ற உணவை பிலிப்பைன்ஸ் சில அம்மா அப்பா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடும் சரியாக கிடைக்குது. ஆனால் பிலிப்பைன்ஸில் இப்போவும் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு குழந்தை அந்த பேக் கிடைக்காதா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன். நன்றி, வணக்கம்.